Welcome back to the Ungal New World of Education Astrology YouTube channel. Today we will see about Tiniya Soliyathoda important questions தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன் வேர்ட்ஸ். Tiniya Soliyathin வரிசை என்ன? Tiniya Soliyathin வரிசை என்ன? ஆன்சர் Cyclopylidia. வரிசை Cyclopylidia. நெக்ஸ்ட் Tiniya Soliyathin வகுப்பு என்ன? Tiniya Soliyathin வகுப்பு Cestoda. Cestoda. நெக்ஸ்ட் டீனியா சோலியம் என்ற பெயர் எந்த மொழியில் இருந்து வந்தது? டீனியா சோலியம் என்ற பெயர் எந்த மொழியில் இருந்து வந்தது? ஆன்சர் லத்தீன். ஆன்சர் லத்தீன். நெக்ஸ்ட் சிஸ்டி சர்க்கஸ் லார்வாவுடன் கூடிய பன்றி இறைச்சி. சிஸ்டி சர்க்கஸ் லார்வாவுடன் கூடிய பன்றி இறைச்சி மீசிலி பன்றி இறைச்சி. மீசிலி பன்றி இறைச்சி. டீனியா சோலியத்தால் ஏற்படும் நோய். டீனியா சோலியத்தால் ஏற்படும் நோய் டீனியாசிஸ் சிஸ்டி சர்க்கோசிஸ். டீனியாசிஸ் சிஸ்டி சர்க்கோசிஸ் ரெண்டு தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இரண்டும். டேப் வோம். டேப் வோம் என அழைக்கப்படுவது டீனியா சோலியம். டேப் வோம் என அழைக்கப்படுவது டீனியா சோலியம். நெக்ஸ்ட் பீஃப் வோம் என்று அழைக்கப்படுவது பீஃப் வோம் என்று அழைக்கப்படுவது டீனியா சாஜினேட்டா. டீனியா சாஜினேட்டா. டாக் வோம் என்று அழைக்கப்படுவது டீனியா கிரானுலோசா. ஆன்சர் டீனியா கிரானுலோசா. டீனியா சோலியத்தின் தலைக்கு பெயர் என்ன? டீனியா சோலியத்தின் தலைக்கு பெயர் வந்து ஸ்கோலக்ஸ். ஸ்கோலக்ஸ். டீனியா சோலியம் எவ்வகை உயிரி? டீனியா சோலியம் எவ்வகை உயிரி? ஆன்சர் உடற்குழியற்ற உயிரி அண்ட் ட்ரையோபிளாஸ்டிக் மூவடுக்கு உயிரி. உடற்குழியற்றது மூவடுக்கு. டீனியா சோலியத்தின் உடல் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? டீனியா சோலியத்தின் உடல் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தலை அல்லது ஸ்கோலக்ஸ், கழுத்து, ஸ்டொபிலா. இது மூணு தான். ஸோ ஆன்சர் வந்து இவை அனைத்தும். தலை எந்த வடிவத்தில் வந்து காணப்படும்? ஆன்சர் குண்டூசி வடிவம். தலை வந்து குண்டூசி வடிவத்தில் வந்து காணப்படும். நெக்ஸ்ட் தலையில் உள்ள மொபைல் கூம்பு வடிவ அமைப்பிற்கு பேர் என்ன? தலையில் உள்ள மொபைல் கூம்பு வடிவ அமைப்பிற்கு பேர் வந்து ரோஸ்டெல்லம். ஆன்சர் ரோஸ்டெல்லம். டீனியாவின் தலையில் எத்தனை உறிஞ்சு உறுப்புகள் உள்ளன? டீனியாவின் தலையில் எத்தனை உறிஞ்சு உறுப்புகள் உள்ளன? ஆன்சர் 4. 4. டீனியாவின் கழுத்து பகுதியில் டேஷ் இல்லை. டீனியாவின் கழுத்து பகுதியில் டேஷ் இல்லை. ஆன்சர் உடற்கண்டங்கள் வந்து இல்லை. ஒவ்வொரு உடற்கண்டங்களுக்கும் பெயர் என்ன? ஒவ்வொரு உடற்கண்டங்களுக்கும் பேர் என்ன? ஆன்சர் புரோக்ளாட்டிட்கள். புரோக்ளாட்டிட்கள். எத்தனை வகையான புரோக்ளாட்டிட்கள் காணப்படுகிறது? எத்தனை வகையான புரோக்ளாட்டிட்கள் காணப்படுகிறது? ஆன்சர் அனைத்தும். அதாவது முதிர்ச்சி அடையாத புரோக்ளாட்டிட், முதிர்ச்சி அடைந்த புரோக்ளாட்டிட், கிராவிட் புரோக்ளாட்டிட்னு 3 வந்து இருக்கு. ஸோ அனைத்தும். ஆண் பெண் என வேறுபடுத்தி அறிய முடியாத பகுதி முதிர்ச்சி அடையாத புரோக்ளாட்டிட். ஆண் பெண் வேறுபடுத்தி அறிய முடியாத பகுதி வந்து முதிர்ச்சி இம்மெச்சூர் புரோக்ளாட்டிட். ஆண் பெண் என வேறுபடுத்தி அறிய முடியும் பகுதி வந்து முதிர்ச்சி அடைந்த புரோக்ளாட்டிட். தட் இஸ் மெச்சூர் புரோக்ளாட்டிட்ஸ். முட்டைகள் காணப்படும் பகுதி. முட்டைகள் காணப்படும் பகுதி கிராவிட் புரோக்ளாட்டிட். கிராவிட் புரோக்ளாட்டிட். அண்டு முதிர்ச்சி அடையாத புரோக்ளாட்டிட் எத்தனை உடையது? முதிர்ச்சி அடையாத அதாவது இம்மெச்சூர்ல எத்தனை புரோக்ளாட்டிட்ஸ் உடற்கண்டங்கள் இருக்குன்னா 1-200. 1-200 வந்து இருக்கும். முதிர்ச்சி அடைந்த புரோக்ளாட்டிட்ல வந்து 200-800. ஆன்சர் 200-800. கிராவிட் புரோக்ளாட்டிட் அப்படின்னு சொல்லும்போது 900-1000. 900-1000. ஒவ்வொரு விந்தணுவில் இருந்தும் உருவாகிறது டேஷ் உருவாகிறதுன்னு போடணும். உருவாகிறது மட்டும் இருக்கு. ஒவ்வொரு விந்தணுவில் இருந்தும் என்ன உருவாகுதுன்னா ஆன்சர் விந்து நுண் குழல்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நான் வந்து ஆன்சரை நோட் பண்ணாம விட்டுட்டேன். நான் பிடிஎஃப்ல கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆன்சரை மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ ஆன்சரை சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விந்தணுவிலும் இருந்து விந்து நுண் குழல்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். விந்து நுண் குழல்கள் ஒன்றாக இணைந்து சுருளாக டேஸ் உருவாகிறது. விந்து நாளங்கள் வந்து உருவாகும். ஓகேவா? விந்து நாளங்கள் வந்து உருவாகும். அண்டு ஜெனிட்டல் போர்ட் டேஸாக செயல்படுகிறது. ஜெனிட்டல் போர்ட் டேஸாக செயல்படுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொது நாளம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் பொது நாளம். ஜெனிட்டல் போர்ட் டேஸில் திறக்கிறது. ஜெனிட்டல் போர் டேஸில் திறக்கிறது. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சிர்ரஸ். ஆப்ஷன் சி சிர்ரஸ் தான் கரெக்ட். சிர்ரஸ் அல்லது பீனிஸ் டேஸ் ஆக செயல்படும். சிர்ரஸ் அல்லது பீனிஸ் டேஸ் ஆக செயல்படும். ஆன்சர் வந்து ஏ காப்புலேட்டரி ஆர்கன்.
இட் இஸ் காப்புலேட்டரி ஆர்கனா செல்பிடம். ஊ டைப் ஜெனிட்டல் பொருள் இணைப்பது. ஊ டைப்பை வந்து ஜெனிட்டல் பொருளை இணைக்கிறது எதுனா வெஜைனா. ஆன்சர் ஆப்ஷன் 1 வெஜைனா. முட்டைகளுக்கு ஓடுகளை உருவாக்குவது. முட்டைகளின் ஓடை உருவாக்குவது எதுனா மெகிலியன் கிளாண்டு. ஆப்ஷன் 1 மெகிலியன் சுரப்பி. கருவுறுதல் எங்கு நடைபெறுகிறது? கருவுறுதல் எங்கு நடைபெறுகிறது? ஆப்ஷன் 1 கருக்குழாய். கருவுறுதல் குழாய்னு சொல்லுவோம் அது. டீனியா சோலியத்தில் நடைபெறும் கருவுறுதல் வந்து ஆப்ஷன் 2 அகக்கருவுறுதல். அகக்கருவுறுதல் நடைபெறும். டீனியா சோலியத்தில் எந்த வகையான பிளவிப்பெறுகள் நடைபெறுகிறது அப்படின்னா சமமற்ற, அதாவது ஹோலோபிளாஸ்டிக் அன்ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சமமற்ற முழுமையான அப்படின்னு வந்து வரும். ஆப்ஷனே கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்கு. நான் பிடிஎஃப்ல கரெக்டாக கொடுத்துட்றேன். ஹோலோபிளாஸ்டிக் அன்ஈக்குவல், முழுமையான சமமற்றன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வா. முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வா வந்து ஹெக்ஸாகாந்த் லார்வா. பன்றியின் தசையில் வளர்ச்சி பெறும் லார்வா வந்து சிஸ்டிசெர்கஸ் லார்வா. அதை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. முட்டையிலேருந்து வெளில வர்றதுக்கு ஹெக்ஸாகாந்து, ஆர்கோக்கீல உயிரின்னு சொல்லுவோம். பன்றியின் தசையில் இருக்க சிஸ்டிசெர்கஸ். மனித மூளையில் சிஸ்டிசெர்கஸ் லார்வா ஏற்படுத்தும் நோய் வந்து சிஸ்டிசெர்கோசிஸ். மனுஷனோட மூளையில சிஸ்டிசெர்கஸ் லார்வா ஏற்படுத்தும் நோய் வந்து சிஸ்டிசெர்கோசிஸ். டீனியாசிஸின் அறிகுறிகள் என்னென்னா இது அனைத்தும் தான். அதாவது பசியின்மை, வயிற்று வலி, செரிமானமின்மை, இது எல்லாமே தான் அதோட அறிகுறி. ஸோ அனைத்தும். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நோட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க. இப்போ இதில் உள்ளதில் ஆன்சர் சில இது நோட் பண்ணாமல் விட்டுட்டேன், டைமுமே பத்தலை. ஸோ எடுத்திருக்கேன். நான் வந்து பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்றேன். அண்டு ஆன்சர் இந்த ஹோலோபிளாஸ்டிக் அன்ஈக்குவல் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கரெக்டாக கொடுத்துட்றேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி இந்த பிளாஸ்மோடியத்துக்கெல்லாம் தர சொல்லி. எனக்கு டைமே சுத்தமாக இல்லை. நான் வந்து கண்டிப்பாக டைம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பிளாஸ்மோடியத்துக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணி எண்டமீபாவுக்கும் வந்து கொடுத்துட்றேன். அண்ட் ஆல்சோ முடிச்சுட்டு யூனிட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து டெஸ்ட், ஏன்னா ரெகுலராக ஒரு டாபிக் முடிச்ச கையோடு நம்ம வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கு வர்றோம். ஸோ தனியாக வந்து கொடுக்க தேவையில்லை. அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் டோட்டலாக சேர்த்து ஒரு 100 மார்க்குக்கு கண்டிப்பாக கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.